ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் பிரசாந்த். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிஎஃப் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, அப்புறம் அதோட இயர்லி இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, அப்புறம் பார்த்தீங்கன்னா பென்ஷன் ஸ்கீம். ஸோ இதெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஎஃப் பற்றி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய பேர் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. ஸோ தெரியாதவங்க தான் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு தெரியல, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஎஃப் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க. நம்மளுடைய பேசிக் சேலரி இருக்குல்ல, ஸோ அந்த பேசிக் சேலரிலேருந்து பார்த்தீங்கன்னா 12% பார்த்தீங்கன்னா பிஎஃப் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுடைய பேசிக் சேலரி பார்த்தீங்கன்னா 10,000 இருக்குன்னா அதில் வந்து 12%, 10,000 × 12 / 100. ஸோ பார்த்தீங்கன்னா 1,200 வரும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ஷேர், அதாவது உங்களுடைய ஷேர். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா பிஎஃப் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. இந்த சேம் 12% பார்த்தீங்கன்னா கம்பெனி நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 3.67% தான் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ஷேராக இருக்கும். மீதி இருக்கிற 8.33% பார்த்தீங்கன்னா பென்ஷன் ஸ்கீமுக்கு போகும். ஸோ இந்த 12% பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ஷேர் ப்ளஸ் பென்ஷன். ஸோ இது ரெண்டுமே சேர்த்து தான் பார்த்தீங்கன்னா நமக்கு 12% வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட். இன்ட்ரெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் வந்துட்டு நம்மளுடைய எம்ப்ளாயி அண்ட் எம்ப்ளாயி ஷேரில் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 8.50. இந்த 8.50வை 12 மாதத்துக்கு வந்துட்டு டிவைட் பண்ணி கொடுப்பாங்க. அதாவது இயர்லி ஒன்ஸை வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. 8.50 / 12 பார்த்தீங்கன்னா 0.7 வரும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மந்த்லியாக கால்குலேட் பண்ணுவாங்க. பட் ஆனால் வந்துட்டு நமக்கு இயர்லி ஒன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மார்ச் எண்டில் தான் நமக்கு இது ப்ரொவைட் பண்ணுவாங்க. இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, உங்களுடைய எம்ப்ளாயி அண்ட் எம்ப்ளாயி ஷேரில் க்ளோசிங்கில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ, ஸோ அதுலேருந்து தான் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் நமக்கு கால்குலேட் பண்ணி போடுவாங்க. இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பென்ஷனுக்கு ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீம், அது வந்து தனி. நீங்கள் மினிமம் வந்து 10 இயர்ஸ் ஒரு கம்பெனியில் சர்வீஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்துட்டு பென்ஷன் ஸ்கீமுக்கு எலிஜிபிள். ஸோ இந்த பென்ஷன் ஸ்கீம் அமௌண்ட் வந்து நீங்கள் நடுவில் விட்ரா பண்ண முடியாது. ஆஃப்டர் 50 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நீங்கள் வந்துட்டு விட்ரா பண்ண முடியும். அது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, உங்களுடைய டோட்டல் பென்ஷன் அமௌண்ட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர் சர்வீஸ் / 70. ஸோ இது மூலிமா தான் வந்துட்டு உங்களுடைய பென்ஷன் வந்துட்டு கால்குலேட் பண்ணுவாங்க. பிஎஃப் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு அட்வான்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பெனி விட்டு ரிலீவ் ஆனதுக்கப்புறம் 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்துட்டு கிளைம் பண்ணிக்கலாம். பிஎஃப் அட்வான்ஸ் அண்டு பார்த்தீங்கன்னா பிஎஃப் எப்படி ஃபுல்லாக கிளைம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அது வந்து லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அந்த டவுட்ஸ்க்கு வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.